ஒரு ஊர்ல ஒரு குட்டி எலி இருந்துச்சாம். அந்த எலிக்கு வயிறு ரொம்ப பசிச்சதா. பாவம்ல, சாப்பாடே இல்லாம அது ரொம்ப ஒல்லியா, இதோ இந்த விரல் மாதிரி மெலிசா ஆயிருச்சாம். அப்போ அந்த எலி ஒரு பெரிய சோளக்கூடைய பார்த்துச்சான். ஆஹா, சோளம் அப்படின்னு அந்த எலிக்குட்டிக்கு ஒரே ஜாலி ஆயிருச்சா. அந்த பெரிய கூடையில ஒரு குட்டி துண்டு ஓட்டை இருந்துச்சு. நம்ம எலிக்குட்டி இப்போ ரொம்ப ஒல்லியா இருக்குல்ல, அதான் சல்லுன்னு அந்த ஓட்டை வழியா உள்ள போயிருச்சு. உள்ள போனதும் எலிக்குட்டிக்கு செம்ம ஜாலி. அங்க எவ்ளோ சோளம் இருந்துச்சு தெரியுமா? மஞ்ச கலர்ல சூப்பரா இருந்துச்சா. எலிக்குட்டிக்கு ரொம்ப பசில்ல, அதான் அங்க இருந்த சோளத்தை எடுத்து ஜம் 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 ஆசையா சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்தா அந்த எலிக்குட்டி வயிறு இவ்ளோ பெருசா ஆயிருச்சு. அப்படியே ஒரு குண்டு பால் மாதிரி ஆயிருச்சு பாருங்களே. இப்போ எலிக்குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி, வீட்டுக்கு போவோம்னு அந்த ஓட்டை கிட்ட வந்து தலையை விட்டு பாக்குது. வரல. காலை விட்டு பாக்குது. அப்பவும் வரல. ஏன்னா இப்போ எலிக்குட்டி குண்டு பூசணிக்காய் மாதிரி ஆயிருச்சுல்ல, அதான் மாட்டிக்கிச்சு. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அழுதுச்சாம். அப்போ அந்த பக்கமா ஒரு பெரிய எலி மாமா வந்தாராம். வந்துட்டு, ஏ குட்டி எலி, ஏன் அழுறன்னு கேட்டாராம். எலிக்குட்டி அழுதுகிட்டு, மாமா மாமா என்னை காப்பாத்துங்க, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிச்சாம். அதுக்கு அந்த எலி மாமா சிரிச்சாராம். ஏ குட்டி எலி, நீதான் பேராசைப்பட்டு நிறைய சாப்பிட்டு இப்போ குண்டாயிப்பியே, அப்புறம் எப்படி வெளியே வருவ? நீ இப்போ சமத்தா உள்ளேயே இரு, உன் வயிறு பழையபடி குட்டியா ஆகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமா போயிட்டாராம். பாவம்ல அந்த எலிக்குட்டி. அது சீ சீ, இனிமே நான் பேராசை படமாட்டேன்னு அழுதுகிட்டே உள்ளேயே உட்கார்ந்துருச்சாம். அதான் குட்டீஸ், எதையும் அளவோட தான் சாப்பிடணும். பேராசைப்பட்டா இப்படித்தான் கஷ்டம் வரும். சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காம நம்ம பீகாபூ கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.